இந்த பூனைக்குட்டிங்க நைட் என்ன அட்டகாசம் பண்ணுங்க. காலையில் தான் இவ்வளோ நேரம் 8, 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ தாங்க அப்படியே எழுதுதுங்க. இந்த பூனைக்குட்டிங்களோட அட்டகாசம் தாங்க முடியாதுங்க. இன்னொன்று பூனைக்குட்டிக்கு மைக்க ஒன்றும் தெரியல, தூங்கிட்டே இருக்குது. இந்த ஒரு பூனைக்குட்டி மட்டும் எழுந்துட்டு விளையாட ஆள் இல்லைன்னு திருப்பி அப்படியே படுத்துக்கிறான், உட்காந்துக்கிறான். ஹாய். குளிருக்கு அடக்கமா திருப்பி படுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியல அந்த அம்மாவுக்கு. படுத்துக்கலாமா? பால் சாப்பிட்றாங்க. அந்த குழுவுக்கு படுத்துட்டு எழுந்து வந்த உடனே பால் சாப்பிட்றாங்க. பசிச்சுது, எழுந்து வந்து பால் சாப்பிட்றாங்க. பால் சாப்பிட்டு தெம்பா ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு. திருப்பியும் போய் பால் சாப்பிட்றாரு. பால் சாப்பிட்டுட்டு ஒரு இப்படி எப்படி பண்ணுறாரு பாருங்க. இன்னொருத்தரும் அப்பா தெம்பாயிட்டாருங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது முடிச்சுட்டுருக்காரு. சாப்பிட்டுட்டு தெம்பா விளையாட போயிட்டாங்க. இந்த குழுக்கு பாருங்கள், ஒன்றோட ஒன்று எப்படி மேலே படுத்துட்டு இருக்குங்க. ஒன்றும் எழுந்துக்கவே இல்லை பாருங்கள். எவ்வளோ எழுப்புனா எழுந்துக்க மாட்டேங்குங்க. குளிருக்கு அங்கேருந்து எழுந்து வந்து திருப்பி இங்கே வந்து படுத்துக்கினாங்க. அப்பயும் விளையாட போகிற மூடே இல்லை. குளிருக்கு அவ்வளோ பயங்கரமாக விளையாடுறாங்க. குளிருக்கு படுத்துட்டு இருந்ததுங்க. இப்போ தான் அந்த குளிர் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வந்திருக்காங்க. பசிச்சுது அவங்களுக்கு, அதனால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பால் ஊற்றுனாருங்க அவர். ஆனால் பால் சாப்பிடல. இந்த வெயிலுக்கு முறுமுறுன்னு காராசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திரும்ப விளையாட வெளியே வந்துட்டாங்க. அப்பயும் கொஞ்சம் மழை பெஞ்சு குளிர் இருக்கிறதுனால அப்படியே உக்காந்துட்டாங்க. இந்த குளிரில் கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துட்டாங்க விளையாடுறதுக்கு. பால் குடிச்சிட்டு தெம்பாயிட்டு ரெண்டு பேரும். பாருங்கள் எப்படி விளையாட போகிறாங்க. கொஞ்சம் பால் குடிச்சு தெம்பானதும் பாருங்கள் மேலே ஏறிட்டாங்க.